கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக எழுதுகின்றார். அவர் ஊழியத்தின் பாதையில பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். அதற்கு முந்தின வசனம் பாருங்க, 11:12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரு என்ன சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். எப்படி அப்படி இருக்க முடியும்? வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும், குறைச்சலாய் இருக்கும் பொழுதும் நிறைவாய் பரிபூரணமாய் இருக்கும் பொழுதும் எப்படி மனரம்யமாக நமக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தருகின்ற பலன் நிமித்தம்தான் அப்படி இருக்க முடியும். கிறிஸ்து தருகின்ற பலனாலே நம்மால் அப்படி இருக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அவர் பரலோகத்தில ஒரே பேரான குமாரனாக, தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தார். மகிமையிலே வாசம் பண்ணினார். அவரை கொண்டு, அவருக்குள்ளாக, அவருக்கென்றும் சகலத்தையும் உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஆண்டவர் அவர் பூலோகத்தில பாருங்களேன், மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் வந்து அவர் அந்த நடு குளிர் காலத்தில் வந்து சத்திரத்துல கூட இடமில்லாம அவர் வந்து வெளியில அவர் பிறந்தார் என்று பார்க்கின்றோம். சத்திரத்துல இடமில்லாமல் இருந்தது என்று பார்க்கின்றோம். பாருங்களேன், இவ்வளவு சர்வ உலகத்தையும் உண்டாக்கினவர் இல்லையா, சர்வ சிருஷ்டியர், எல்லாவற்றையும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி என்றால் பாருங்களேன், ஆனா அந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுது அவருக்கு சரியான வாசஸ்தலம் இல்லை. அவருடைய ஒரு தச்சனுடைய வீட்டுல தான் வந்து பிறந்தாரு. அதே நேரத்துல அவ்வளவு மகிமையுள்ள கர்த்தர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், மரணத்தில் பலியாக கடந்து செல்லவும் கூட தன்னை அர்ப்பணித்தார். இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாருங்களேன், எல்லாவற்றிலும் அவர் மனரம்யமாக இருந்தார். அப்படியானால் அவர் கொடுக்கிற பலனால நாமும் கூட எல்லாவற்றிலும் நாம் பலப்பட முடியும், மனரம்யமாக இருக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். இதோ திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். இந்த உலகத்துல நாம தினமும் கடந்து செல்லுகின்ற பாதையில, கடினமான பாதைகள் நாம் கடக்கும் பொழுதெல்லாம் கூட நமக்கு கிறிஸ்து பலனை கொடுத்து நடத்துகின்றார். பிரியமானவர்களே, எப்படி நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைகளை. பக்தன் சொல்லுகின்றார், கர்த்தருடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி. உங்களுடைய வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தா நான் துக்கத்துல அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்ப ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே பலன் கூடுகின்றது. பிரியமானவர்களே, அதனோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி என்னை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். வசனம் இவ்விதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தான் நம்முடைய பலன். கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றவர்.
இன்னொன்று, அவர் தருகிற பலனாலே நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் பலன் கொடுக்க முடியும். கர்த்தரே என் பலன். அவர் பலன் கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் தருகிற பலனால நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் என்றால் என்ன? நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன? நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய சித்தத்தின் மையத்துல அந்த காரியங்கள், திட்டங்கள் இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு ஒருவேளை பலன் குறையும் என்றால், கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதினாலே தேவ சித்தத்தை எல்லாம் நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம பலனை பெற்றுக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையை பார்க்கும் பொழுது 120 வயதுல அவருடைய கண்கள் ஒளி குறையல, பலனும் குறையல என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதனோடு கூட காலேப்பை பார்க்கின்ற அவர் சொல்லுகின்றார், மோசே இருந்த பொழுது நான் யுத்தத்திற்கு போக்கு வரவுமாக இருந்த நேரத்திலேயே எனக்கு இருந்த பலன் இப்பயும் எனக்கு இருக்குது, இப்பயும் யுத்தத்திற்கு போய் வரத்தக்கதான பலன் எனக்கு இருக்குது என்று சொல்லி காலேப் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம சரீர பிரகாரம் மாத்திரம் அல்ல, தேவன் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய ஆத்துமாவையும் கூட அவர் பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நீங்கள் சொல்லுங்க. தினமும் காலையில எழும்பி ஜெபம் பண்ணி இது ஒரு அறிக்கையா நீங்க நல்லா எத்தனை தடவை சொல்லணுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. நீங்க ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அத்தனை காரியத்தையும் நான் செய்வதற்கு எனக்கு பலன் தாரும். என்னை பலப்படுத்துகிற உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி தினமும் நீங்க ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னை பலப்படுத்துங்க. நான் என்னுடைய மாம்சமோ பலவீனமாயிருக்கிறது, சரீரம் பலவீனமாயிருக்கிறது, என்னால் இத்தனை காரியங்களையும் செய்ய முடியாதது போல் தோன்றுகிறது. ஆனால் நீர் என்னை பலப்படுத்துவீரானால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி கேளுங்க. அதே நேரத்தில் அவருடைய உன்னத பலன் நம்மை தாங்கும். நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அத்தனையும் செய்ய கிறிஸ்து நமக்கு பலன் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் தியானித்தோம். தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போய் எனக்கு பலனில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்மிலே பலன் கொண்டு தங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவரே செய்து முடிக்க, எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எந்த நிலையிலும் திருப்தியாக மனரமியமாக வாழ்ந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியிலிருந்து நடத்தப்படுகின்ற உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. மாதாந்திர உபவாச கூட்டம். மாதத்தில் ஒரு நாள் நாம் தேவனுடைய பாதத்தில் நம்ம கூடி வருவோம். பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த உபவாச நாளை நம்ம நியமியங்கள் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வருகிறோம் அல்லவா? அப்படி கூடி வரும் பொழுது ஆண்டவர் அருளுகின்ற பலனை விசேஷமாய் பெற்றுக்கொள்கின்றோம், கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம், இரக்கங்களை பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருப்பதற்கும் அவர் நமக்கு முன்னே சென்று நம்மை ஆசீர்வதிக்கவும் அவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம். எனவே நாளை தின உபவாச கூட்டத்திற்கு உங்கள் குடும்பமாக வாருங்கள். உங்களுக்கு அன்பானவர்கள், கண்ணீரின் மத்தியில வேதனையின் மத்தியில இருப்பவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.